கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெகலியாவின் மனைவி மற்றும் மகள்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். பங்காளிகளை தக்க வைக்க மொட்டுக்கடும் பிரயத்தனம். ஓடி ஒளிந்தவர்கள் தேர்தல் என்றவுடன் கூவிக்கொண்டு வருகின்றார்கள். வியாழேந்திரன் சாடல். பிரித்தானியாவில் பொது தேர்தல் முடிவுக்கு வருகிறதா? 14 வருட ஆட்சி. அதிபர் தேர்தல் நடைபெறுமா? எழுந்துள்ள சட்ட சிக்கல். இலங்கைக்கு வருகின்றார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகும் எண்ணம் இல்லை. ஜோ பைடன் திட்டவட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் மனைவி மற்றும் மகள்களின் 9 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 16 நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் 3 ஆயுள் காப்புறுதி பத்திரங்களை முடக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் காரணமாக தனியார் வங்கியொன்றில் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவின்படி பண மோசடி குற்றத்தின் கீழ் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தடை உத்தரவை மேலும் நீட்டிக்கவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஆணையகம் முடிவு செய்துள்ளது. இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹெகலிய ரம்புக்வெல்லவிடம் ஒப்படைக்கப்பட்ட கார் மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆணைக்குழு அண்மையில் விசாரணைகள் ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மொட்டு கட்சியின் கூட்டணி வைத்துள்ள மகஜன எக்ஸத் பெரமுன கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலேயே அந்த சந்திப்பில் பிரதமர் பங்கேற்றார். மகஜன எக்ஸத் பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிரய ஜெயக்கோடியும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தார். மொட்டு கட்சியின் சார்பில் பசில் ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர்களான காமினி லோகேக, ஜோன்ஸ் பெர்னாண்டோ, சாகர காரியவசம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த சுமார் 7 பங்காளி கட்சிகள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையிலேயே தமது கட்சியின் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத பிரதமரின் கட்சியுடன் பசில் ராஜபக்ச பேச்சு நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு பற்றி எறிந்தபோது ஓடி ஒளிந்தவர்கள் ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியின் விசேட பணிப்புரையின் பேரில் உரிமைய காணி உறுதி வழங்கும் வேலை திட்டத்திற்கு அமைவாக கிழக்கு மாகாணத்திற்கான நடமாடும் சேவை வியாழக்கிழமை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு சொந்தமான காணியில் குடியிலிருந்து இதுவரையில் காணி உறுதிகள் இல்லாதவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் 3வது நடமாடும் சேவை இதன்போது மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் கோரிக்கைக்கு அமைவாகவே காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயம் இணைந்து இந்த நடமாடும் சேவை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் அதிகப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எம்மிடம் உள்ளது. இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருந்த வேளையில் நாம் அவர்களை கைவிட்டு ஓட முடியாது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எமது நாடு பொருளாதார ரீதியில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வருகின்றனர். மக்கள் தலைவர்கள் என்பதை வெளிச்சத்தை ஏற்பட்டவராக இருக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்றது. தினம் தினம் பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாடு பற்றி எறிந்தபோது ஓடியொளிந்தவர்கள் ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு இதில் பலர் இந்த நாடு பற்றி எரிந்தபோது நாட்டு மக்கள் தவிர்ந்த போது வீட்டு மூலைக்குள் ஒளிந்திருந்தவர்களும் இந்த நாடு இன்னும் 100 வருடத்திற்கு மேல் எழ முடியாது என்று அறிக்கை விட்டவர்களுமே இவர்கள்தான். நாம்
இந்த நாட்டை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நாட்டை பொறுப்பெடுத்த தலைவர் நாட்டை விட்டு ஓடவில்லை, களத்தில் நின்றுதான் மக்களுக்காக இறுதி வரை போராடினார் என அவர் இதன்போது தெரிவித்தார். இதன் ஆரம்ப நிகழ்வு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கான பணிப்பாளர் என் விமல்ராஜ் தலைமையில் மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மேலும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பத்மஸ்ரீ லியனகே, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் உட்பட பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர்கள், உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பிரித்தானிய பொதுத் தேர்தல் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தற்போது முன்னிலை வகித்து வருகின்றது. தற்போது வரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 43 ஆசனங்களையும், ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. மொத்தமாக 650 நாடாளுமன்ற ஆசனங்கள் கொண்ட பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இந்த முறை தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவின் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தற்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தி மிகப்பெரிய நாடாளுமன்ற பெரும்பான்மையை வெல்லும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலின் வாக்களிப்பு முடிந்த பிறகு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலேயே இந்த விடயம் தொடர்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கெய்ர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக வருவார் என்றும் அவரது தொழிற்கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மந்தமான பொருளாதார வளர்ச்சி, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவது மற்றும் மோசமடைந்து சமூக கட்டமைப்பு போன்றவற்றினால் இத்தேர்தலில் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கணிக்கப்படுகின்றது. இங்கிலாந்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்யவிருப்பவரை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் 650 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடைபெற்றுள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் நாடாளுமன்ற தொகுதி எல்லைகள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளதோடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறிய பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தல் முறையாக நடைபெறுமா அல்லது நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக ஒத்திவைக்கப்படுமா என கூற முடியாது என ஜமைகா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் சட்டத்தரணியுமான பிரதிபா மகாநாமகேவ தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத பின்னணியில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அதன் முடிவு வரும் வரை எதனையும் தீர்மானிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அதிபரின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் உச்சநீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரையில் தற்போது திட்டமிட்டபடி அதிபர் தேர்தலை நடத்துவதை தடுக்க இடைக்கால உத்தரவை கோரி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டது. அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தினூடாக அதிபரின் பதவிக்காலம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் தொடர்பான மனுவின் ஊடாக அதிபரின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் தெளிவற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. 1978 அரசியலமைப்பின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட அதிபரின் பதவிக்காலம் 6 வருடங்கள் என கூறப்பட்ட போதிலும் அரசியலமைப்பின் 2ஆம் சரத்து அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் 3வது அத்தியாயத்தினூடாக திருத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அதிபரின் பதவிக்காலம் 5 வருடங்களிலா அல்லது 6 வருடங்களிலா முடிவடைவது என்பது தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அதிபராக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகிய பின்னர் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றார். இதன்படி தற்போதைய அதிபரின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிபர் தேர்தலை நடத்த வேண்டிய திகதிகள் தொடர்பில் அரசியலமைப்பு ரீதியில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பின்னர் அதிபர் தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மறைந்த இலங்கை தமிழரசு கட்சி பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகள் திருகோணமலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாக அவர் இதனிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக மாட்டேன் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது நிதி திரட்டும் மின்னஞ்சலில் கூறியதாவது: நான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் யாரும் என்னை வெளியே தள்ளவில்லை, நான் வெளியேறவில்லை, நான் இறுதி வரை இந்த போட்டியில் இருக்கின்றேன். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். நவம்பரில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க எனக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் உதவுங்கள். நீங்கள் எத்தனை முறை வீழ்த்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எவ்வளவு விரைவாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு நாடாக நாம் வீழ்த்தப்படும் போது மீண்டும் எழுவோம். நாம் கடினமாக உழைக்கின்றோம். அதைத்தான் நான் செய்ய போகின்றேன். 2020 ஆண்டு ட்ரம்பை தோற்கடித்தோம். 2024 ஆண்டில் அவரை மீண்டும் தோற்கடிக்க போகின்றோம். ஆனால் அது எளிதாக இருக்காது. உங்கள் ஒவ்வொருவரும் அதை செய்ய எனக்கு நீங்கள் பின்னால் நிற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடனுக்கு இடையில் நேரடி விவாதம் நடைபெற்றது. இதில் ஜோ பைடன் சிறப்பாக செயல்படவில்லை. அவர் பல இடங்களில் திணறினார். இதனால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று சொந்த கட்சியைச் சேர்ந்த சில எம்பிக்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இது ஜோ பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மேலும் ஜோ பைடனை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரின் ஜின்பயர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவது பற்றி ஜோ பைடன் பரிசீலிக்கவில்லை என்றார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.